தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை நான் வாசிக்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்பதோடு பேசும்படியாக இடைபடும்படியாக. வல்ல பிதாவே நடுவில் துதிக்கிறோம், சுதுரிக்கிறோம். அப்பா அந்த நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காய் சுதுரிக்கிறோம். ஆண்டவரே எப்போதும் ஆவியாக ஜீவனாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவன் பேசும்படி இடைபடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, இன்னைக்கு தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல உடைய ஊழியக்காரனை பயன்படுத்தபடியாக அந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தின் பாரம், உங்களுடைய இருதயத்தின் துடிப்பை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்யும்படியா, இந்த அடிமை மறைத்து முழுதுமாய் ஆவியானவரே நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக, வழி நடத்தும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜுனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 269 பக்கம், 6ஆம் அதிகாரத்தில் 18 20 வசனங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த எபேஸ் நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 88வது பாகத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம், நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் 2 பாகத்தில் 90வது பாகத்தோடு கூட இந்த எபேஸ் நிறைவடைய வேண்டும். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு விசேஷமாக இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த பகுதியில் கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 2 காரியம் அங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று அங்கே 20ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னாலும் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு, விண்ணப்பம் 18ஆம் வசனத்திலையும் விண்ணப்பத்தோடு அப்படின்னு சொல்லி, வேண்டுதலோடு அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம். அப்போ ஒரு காரியம் அங்கே சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால் விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறத செய்கிறோம், பார்க்குறோம். இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அங்கே மறுபடியும் ஒரு வார்த்தை, ஒரு காரியம் அங்கே அழுத்தி சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே சுவிசேஷம் என்கிறதான வார்த்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் விண்ணப்பிக்கணும், விடுவிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. விண்ணப்பிக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம யாரையும் விடுதலை பண்ண முடியாது, சரியா? ஆனால் நம்ம சைடில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான ஒரு காரியம் இருக்கிறதுன்றது இந்த நாளில், நம்முடைய கடமை பொறுப்புன்றது இந்த நாளில் நாம் உணரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, அங்கே ஒரு காரியம் சொல்கிறார் பவுல் 18ஆம் வசனத்தில், எந்த சமயத்திலும் சகலமான வேண்டுதலோ விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு, பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படின்னா, இப்போ ஆர்சியில் இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி வார்த்தைகள் வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் அப்படின்னு வாசித்தாலே நம்மளை நினைக்கவே மாட்டோம். நம்ம யாரை தான் நினைப்போனோ, புனித பேதுரு, புனித பவுலடிகள் சின்னப்பர், இது மாதிரி புனித அப்படின்னு வேற யாரையாக தான் செய்வோம், நினைப்போம். தவிர நம்மளை என்னவா நினைக்க மாட்டோம் அப்படின்னா, என்னது புனிதரா, நம்மளா பரிசுத்தவான்களா அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், நமக்கு தோணவே தோணாது.
அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அப்படிப்பட்ட புனிதர்களுக்காக அவர்களை ஊழியம் செய்கிறாங்களா, ஊழியர்கள் செய்கிறவங்க கூட இப்போ என்ன செய்வோம், நம்ம பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறாங்களே பரிசுத்தவான்கள், அவங்க பரிசுத்தவான்கள் தான் ஊழியம் செய்கிறவங்க, பரிசுத்தவான்கள் அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், பாவி நான் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். சரியா? ஆனால் இங்கே பரிசுத்தவான்களுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறது யாருக்காக, யாரை பரிசுத்தவான்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த நிருபம் எழுதும் போதே சொல்லிட்டார் யார் பரிசுத்தவான் அப்படின்ட்டு. 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க, முதல் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. மறுபடியும் வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையிலே, சீஷர்கள் தேவாலயத்திலே அப்படி சொல்லுங்க, எபேசு சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாரா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள்னா உண்மையா ரட்சிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் சொல்றவங்க கரங்களை தலையிலே சொல்லுங்க. சிலருக்கு இன்னும் வராது, கொஞ்சம் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. என்னது நானா பரிசுத்தவானா அப்படின்வாங்க இல்லையா? ஆமாம் இல்லையா? நம்மளே அப்படி தான் நினைப்போம், நம்மளை அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வித்தியாசம். ஆண்டவனை வெளிப்பார்க்கிறார், ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா, முதல் வசனமே நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. என்ன காட்டி கொடுக்குது? பரிசுத்தவான்கள் எங்கேயோ இல்லைப்பா, அவங்க ஏதோ மிஷன் ஃபீல்டில் இல்லைப்பா, அவங்க புனித பேதுரு, புனித பவுல், புனித யோவான் அப்படி இல்லைப்பா, அவங்கெல்லாம் கூட பரிசுத்தவான்கள் தான்ப்பா. ஏன்னா பவுல் தன்னை பற்றி சொல்லும் போது தான் சொல்கிறார் பாருங்களேன், அவர் எவ்வளோ தாழ்மையாக சொல்கிறார் பாருங்க. அவரை பற்றி சொல்லும் போது நம்ம தான் இப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னா அவர் எவ்வளோ தாழ்மையாக. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். போதும், என்னன்னு சொல்றாரு தானே. அவர் எவ்வளோ தாழ்மை சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான். ஒருவேளை சைஸில் சொல்லிட்டாரோ, ஏன்னா அவர் கொஞ்சம் குள்ளன்னு சொல்லுவாங்க. சரி, நான் அவர் சைஸில் சொல்ல, ஒரு இறுதியில் தாழ்மையோடு சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்தம் எல்லாரிலும் நான் எப்படிப்பட்டவன்னா, நான் ரொம்ப சிறியவன். ஏன் அப்படி சொன்னான்னா, அவருடைய பழைய வாழ்க்கையை நினச்சி சபையை நான் துன்பப்படுத்தினேன் அதையே ரொம்ப ஃபீல் பண்ணுவார் பவுல். அதனால தான் பவுல் சொல்லுவார், பாவியில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஏன்னா அது ஒரு காரியமே அவருக்கு வந்து ரொம்ப மனவேதனை கொடுத்த ஒரு விஷயம் அவருக்கு. சரியா? அதோட ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்திருந்தார். சரி, அது ரொம்ப அது ஸ்தேவான் சாகும்போது இயேசுவை போல இவர்களை மன்னியும் சொல்லி சாகிறதெல்லாம் பார்த்தார். சரியா? அதெல்லாம் தொடப்பட்டார். ஆனால் எப்படி நம்ம இருந்திருக்கிறோம், எந்த மாதிரி இருந்திருக்கிறோம், ஒரு பரிசுத்தவான் சாகிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனே. என்னை கேட்கும் போது நான் சமூகித்து வஸ்திரங்கள்லாம் என் பாதத்தில் வச்சு தானே போய் கல் எடுத்து ஆட்சி கொண்டானுங்க, என் கண்ணு முன்னாடி தானே கொண்டானுங்க, நான் அதுக்கு ஓகே தானே சொன்னேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகம். சரியா? ஆனால் அவர் சொல்ல, பரிசுத்தவான்கள் எல்லாரும் நான் சிறியவன் சொல்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள், நம்ம எல்லாருக்குள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலே உள்ள உங்கள், சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலே உங்க வம்பை குறித்தா, அன்பை குறித்து. கரங்குதலே சொல்லுவோமா? வம்பு இல்லை, அன்பு. சரியா? அப்போ பரிசுத்தவான்கள் எல்லார் மேலே என்ன இருக்கணும்? அன்பு இருக்க வேண்டும். அன்பை குறித்துன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லா பரிசுத்தவான்களும் எதை அறியணும்னு சொல்றாருன்னா, இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனம் 3:18. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. சகல பரிசுத்தவான்களோடு கூட, அல்லேலூயா, சபையில விசுவாசிகள் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னவென்று அறிவை கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக, உணர்வு உள்ளவர்களாக மாற வேண்டும் சொல்றார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த காரியத்தை. சரியா? இப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எங்கே போயிடக்கூடாது, உடனே எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. வச்சா குடுமி இல்லைன்னா மொட்டை அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் அப்போ நான் பரிபூர்ண வாழ்க்கை அப்படி அங்கே போயிடக்கூடாது. அப்படி இல்லை, நம்ம ப்ராசஸில் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள், நம்மளை பரிசுத்தப்படுத்திக்காரு, பரிசுத்தவான்களாக தான் பார்க்கிறாரு. ஆனால் இயேசுவை போல பூர்ண புருஷன்லாம் யாரும் இல்லை, எந்த டைம்லையும் கிடையாது. யாரோ இயேசுவை போல, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் இயேசுவை தவிர வேற யாரும் பூர்ண புருஷன் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பாவம் செய்யாதவங்க கிடையாது எல்லாரும். சரி, எல்லாரும் தவறுனவங்க தான். சரி, எல்லாம் யாரை எடுத்தாலும் சரி, தானியல்னா அவனை பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறான். சரியா?
வேற யாரும் பிதாக்கள் செஞ்ச மட்டும் இல்லை, அவனும் தேவ சமூகத்தில் பாவியாக தான் உணர்ந்தான். எஸ்ரா, வேத பாருங்க, எஸ்ரா பாவியாக தான் உணர்ந்தார். நாங்கள் இப்படி மீந்து இருக்கிறதும் கிருபதான் ஆண்டவர் நான் என்னுடைய இதனாலன்னு சொல்ல. படிச்சு பாருங்க எஸ்ராவெலாம். நெகேமியா ஜெபம் பண்ணார். சரியா? அப்போ அவங்க யாரும் பூர்ண புருஷன் இல்லை. அதனால தான் பரிசுத்தவான்கள் நம்மளை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் குறித்து என்ன சொல்லியிருக்கு? 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. 11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், நாம் அனைவரும் பரிசுத்த விசுவாசிகளாக இருக்க பரிசுத்தவான்கள் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். யார மாதிரி மாறும் வரைக்கும்? வளர்ச்சியோட அளவு என்ன? வளர்ச்சியோட அளவு என்ன? கிறிஸ்துவ போல, அந்த கிறிஸ்துவோட நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்து தான் டார்கெட். அவரை போல மாறுறது தான் டார்கெட். பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அடுத்த வார்த்தை என்னது? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் தான், ஆனா என்ன பொருந்திருக்கணும்? சீர் பொருந்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் 13ஆம் வசனம் சொல்லும், அவர் சிலர் ஊழியக்காரர்களாக வேலைக்காரர்களாக சபையில வச்சிருக்கிறார். எதுக்கு? பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும், பூர்ண புருஷர் ஆகுவதற்காக, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி இருப்பதற்காக அவர் சபையிலே ஊழியங்களை கிஃப்டாக தந்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். என்ன புரிஞ்சு கொள்கிறோம்? பரிசுத்தவான்கள்லாம் யாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்கிறோம். இவங்க வந்துருங்க, எபேசியர் 6க்கு வந்துருங்க. எபேசியர் 6ல் 18ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களுக்காக அப்படின்றார்ல, அந்த பரிசுத்தவான்கள் யாரோ நினச்சிக்கூடாது. யாருக்காக சொல்றாரு? நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். கரங்கத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போ ஜெபம் பண்ணோம்? அந்த வசனம் பாருங்க. எப்போ ஜெபம்? எந்த சமயத்திலும் அப்படின்னா அர்த்தம்? எந்த சமயம்? ஆல் டைம். எந்த சமயத்திலும், எல்லா டைமும், ஆல் டைம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி. சரியா? அப்போ ஏற்கனவே அதை பற்றி நான் சொல்லிட்டேன். நான் திரும்பி போய் காமிச்சிட்டு இருந்தேன், டைம் இருக்காது. ஆவியினால ஜெபம் பண்ணின உடனே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது இல்லை. சரி, அப்படின்னா சபை ஃபுல்லாக எழுத மாட்டார். எப்படி எழுதுவார்? லாஜிக்காக யோசிக்கணும். எப்படி எழுதுவார்னா, அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் நீங்கள் ஆவினாலே ஜெபம் பண்ணி அப்படின்வார். ஏன்னா எல்லாரும் ஆவியில் அந்நிய பாஷையாக இருந்தால், அந்நிய பாஷை தான் அந்த ஆவியினால் ஜெபம் பண்ணுறதா இருந்தால், பவுல் கண்டிப்பாக என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னா, வரம் பெற்றவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா சொல்லி ஆகணும். ஆனால் அவர் அப்படி சொல்ல, சபை முழுக்க சொல்கிறாரு, பரிசுத்தவான் எல்லாரும் ஆவியினாலே ஜெபம் பண்ணினா பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்றார். அன்புனால ஜெபம் பண்ணுறேன், தேவன் இறுதி தோட்டப்பட்டிருக்கு, பாரத்தோடு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். சரியா? அப்போ அந்த பாரத்தோட ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு நீங்கள் மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். சரியா? சகல பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி மன உறுதியோடு வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் அப்படின்றார்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்பவும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் எல்லா நேரங்களிலும் எப்போதும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா விண்ணப்பங்களும் சகல பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பங்கள் பண்ணுங்க, ஏறெடுத்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அப்படின்னா. சரியா? கவனி. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? பரிசுத்தவான்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சு. பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றார், விண்ணப்பம் பண்ண சொல்றார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்போ விண்ணப்பம் பண்ண சொல்றாருன்னா, ஆல் டைம். சரியா? எந்த சமயத்திலும். எந்த பரிசுத்தவான்கள்? எல்லா பரிசுத்தவான்களுக்காக. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க? எல்லா நேரமும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன ஜெபம் பண்றது? பரிசுத்தவான்களுக்காக என்ன ஜெபம் பண்றது? நித்திய ஜீவனை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவரே ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க நித்திய ஜீவன் உண்மையா உண்டு. கரங்க சொல்லுவோமா? அப்போ அதுக்கான ஜெபம் இல்லை, அவரே வாக்கு பண்ணிட்டார். இவ்வளவு வேணும் பொய்யுடைய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு என்ன உண்டு? ரட்சிக்கப்பட்டவர்கள் நாடுகளின் சத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை எழுதியிருக்கிறேன், அவைகளின் பின் செல்கிறது, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அதனால் பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவனை தாங்காண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த உலக காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரா? உலக காரியமான அதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே லூக்கா 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் இதுக்காக நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்றவார். எது? இந்த உலகத்தின் காரியத்தில் உடுக்கிறது உன்னது. 12:29 வாசிங்க. 29. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. இவையெல்லாம் உங்களுக்கு தேவையான பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்தையே தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் தருவார். நமக்கு என்ன தேவை அதை தேவன் கொடுத்துருவார். ஓகே. இப்போ அதுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, பவுல் அங்கே
இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லலை. நித்திய ஜீவனுக்காக ஜெபிக்க சொல்லலை. உலக பிரகாரமான ஆசீர்வாத காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்போ என்ன ஜெபம் பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு ஒரு கேள்வி. என்ன இது? நித்திய ஜீவனுக்காக இல்லை, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாரு? எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாருன்னு பரிசுத்தவான்கள் எல்லாருலையும் சிறியவளாகிய நான் அவரை சொல்கிறாரு. அவருக்கு என்ன ஜெப குறிப்பு வைக்கிறாரோ அதுதான் எல்லா பரிசுத்தவான்களுக்கும். சரி, அவங்களுக்கு ஜெபம் பண்ண மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அல்லது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாருங்க. என்ன பாருங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு எனக்கும்ன்றாருன்னா அவங்களுக்கும் அதே பண்ணுங்க, எனக்கும் பண்ணுங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்கன்றார். இப்போ வாசிப்போம் அந்த பகுதியை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்கள் வாசிங்க. 19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்ப அவருக்காக என்ன விண்ணப்பம் பண்ண சொல்றாரு அப்படின்னா, சபை மக்களே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக எனக்காக என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்றார். அப்ப சகல பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னா, சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, சகல பரிசுத்தவான்களும் சுவிசேஷம் அறிவிக்கும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். கரங்கொத்தல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெயில இருக்கிறேன், சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன், ஜெயில இருக்கிறேன், ஜெயில இருக்கிற எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். எதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இங்க திடீர்னு பவுல் சொல்லல. நம்ம முதலையே பார்த்தோம்னு சொன்னா, நான் சொன்ன பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டுன்னு சொல்றாரு. அப்ப அந்த சீர்பொருந்தும் பொருட்டுன்னு அந்த இடத்துல சொல்றாரு. அதே இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:12 வாசிங்க. எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்காகவும் சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். அப்புறம் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலை தடைப்படக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷத்தின் ஊழியமும் நடக்கணும் சபையில. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும். சரியா? சரி, அதை விட்டுருங்க, அது பார்த்துருக்காதீங்க. அது பறந்து போயிட்டு இருக்கோம். சரியா? என்ன சொல்ல, அந்தோனியா பிரசங்க கேட்கறதுக்கு மீன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம பிரசங்க கேட்கறதுக்கு வந்துட்டு வந்துருக்கு. சரி, விடுங்க, பரவாயில்ல. ஓகே, கவனிங்க, அதை விட்டுருங்க, அது பாட்டுக்கு போட்டோம். அதை பார்த்துருந்தா நம்ம இதாகிடும். சரியா? என்கிட்ட வந்த மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மற்றபடி நீங்கள் என்ன பார்த்துருங்க. சரியா? ஓகே. சகல பரிசுத்தவான்களை சீர்பொருந்தல சுவிசேஷத்தின் ஊழிய வேலை என்ன செய்யக்கூடாது? தடைபடக்கூடாது. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஊழிய வேலை தடைபடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல உடனே அவர் என்ன சொல்றாரு? சுவிசேஷன்றதை கொண்டாடுறார். கவனிங்க, சபைக்கு தான் எழுதுறாரு. சுவிசேஷம் ஊழிய வேலை தடைபடக்கூடாதுப்பா, அதுக்காகத்தான் சபையில ஊழியர்களை வச்சிருக்கிறார். 13 வருஷம். அதனால தான் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசியாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் சுவிசேஷம் ஏற்படுத்தினார். எதுக்காக அப்படின்னா, சபை மூலமாக சுவிசேஷம் வேலை தடைபடக்கூடாது. அப்போ சுவிசேஷம் சபை மூலமாக அந்த ஊழியம் நடக்கணும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி இருக்கிறது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்து ஊழியம் நடக்க வேண்டும். அப்ப அந்த சுவிசேஷ ஊழியம் நடப்பதற்காகவும் அப்படின்றார். இங்கேயும் அதை சொல்றார். சரியா? அதே காரியத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சுவிசேஷம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் வரும்போது சுவிசேஷத்தினுடைய காரியத்தை சொல்லும் போது, சரியா, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்றாருல. திடீர்னு சொல்லலை. என்ன சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா, நீங்க அங்கே திரும்பி வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதி தான், ஆனால் நான் அந்த பகுதி மறுபடியும் வாசிங்கன்னா என்ன சொல்லிட்டு சொல்றாருன்றதை பார்க்க முடியும். சரிங்களா? 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க அங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன யூஸ் பண்றாருன்னா, ஆயத்தம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. சரியா? ஆயத்தம். எதுக்கு ஆயத்தம் சொல்லுங்க? எதுக்கு ஆயத்தம்?
சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். சரியா? சமாதானத்தின் சுவிசேஷம். ஓகே. அப்போ தேவனோடு ஜனங்களை கொண்டு வந்து ஒப்புரவாக்குற சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பாதரட்சை கொண்டாந்து ஆயத்தம்னு பேசுறாரு. கவனிங்க, பாதரட்சை நம்ம எப்போ போடுவோம்? பாதரட்சை நம்ம எப்போங்க போடுவோம்? நிறைய பேர் சுத்தமானவங்களாம் வீட்டுக்குள்ளேயே போட்டு சுற்றிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சுத்தமானவங்களாம் அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது. சரியா? வீட்டுக்குள்ளே ஒரு செப்பை போட்டு சுற்றிருப்பாங்க. சரியா? ஆமாம். ஆனால் நார்மலாக எப்போ போடுவோம் செப்பலை? வெளியில் போகும் போடுவோம். அப்போ பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாயும் அப்படின்றார். எப்பவும் அந்த செப்பலை போட்டுட்டே இருக்கிறவர்களாயும் அப்படின்றார். என்ன செப்பலை எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்காரு? என்ன செப்பலை? ஹவாய் செப்பலா? என்ன செப்பலை எப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு? என்ன ஆயத்தம்? சுவிசேஷத்தை ஆயத்தம். அப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா, எப்பவுமே போய் 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 சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நல்லா இல்லையா சொல்லுங்க. இது ஒரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே ஒரு ஆயுதம். பாதரட்சையாய் கால்களிலே தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? அந்த பாதரட்சை காலில் போட்டு வீட்டில் உட்காந்து கால் மேல கால் போட்டு நல்லா இருக்கல ஷூ அப்படின்ற அது பார்க்க அதுக்கு இல்லை. என் செப்பல் பத்தியா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நான் வீட்டிலே நடக்கிறேன் அதுக்கு இல்லை. இதுல ஆயத்தம். எப்பவும் போ சொல்லு, சுவிசேஷம் சொல்லு. அந்த ஷூ எப்பவும், அந்த செப்பல் எப்பயும் பாதத்தில் இருக்கட்டும். சரியா? முடிஞ்சா செய்யுங்க. இல்லை, தேவனுடைய சர்வாத வர்க்கம். சரியா? எல்லாருக்கும் தானே விசுவாசம் கேடங்க? எல்லாருக்கும் தானே? நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவன் உண்டுங்கிற விசுவாசம் கேடங்க? எல்லாருக்கும் தானே? ரட்சிய நியமன தலை சீரா? எல்லாருக்கும் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தானே? ஆமாம். ஆவியன் பட்டயம்? எல்லாருக்கும் தான். அவருடைய நீதி தெரிவித்த நீதியின் மார்க்கவசம்? எல்லாருக்கும் தான். சத்தியமான பெல்ட்டு? எல்லாருக்கும் தான். எல்லாமே எல்லாருக்கும் தான். அந்த ஷூ மட்டும் வருமா தான் அது எனக்கு அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது ஷூ ஒன்று எல்லாருக்கும் தான். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அல்லேலூயா. இது பவுல் மட்டும் பேசல. ஆவியானவர் டிவைன் ஆத்தரா இருக்கிறார்ல பைபிளுக்கு, ஒரே தெய்வீக ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல பவுல் வந்து ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால் எப்பவும் ஆயத்தமா இருங்க அது மாதிரி சொல்றாரு. எப்பவும் ஆயத்தமா இரு சுவிசேஷம் சொல்றதுக்கு. சபையே, பரிசுத்தவான்களே, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களே, எப்பவும் சுவிசேஷம் சொல்ல என்ன பண்ணு? ஆயத்தமாயிரு. இதை பேதுரு சொல்ல மாதிரி சொன்ன 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3ல 15ஆவது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா. இவர் என்ன சொல்றாரு? உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து. சரியா? நீ நம்பிக்கிற நம்பிக்கை, தேவ மகிமை அடைவோங்கிற நம்பிக்கை, நித்திய ஜீவனை பெறுவேன், போய் அவங்க போய் சேருவன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் எங்க பாஸ்டர் வந்து சொல்லுவார் என்று சொல்லுங்கள். அப்படியா இருக்கு? அப்படியா இருக்கு? அப்படி விசாரித்து கேட்கிற யாவருக்கும் என்ன செய்யுங்க? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல 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 எப்போதும். இதைத்தான் அங்க பாதரட்சை எழுதுறார்கள். இதைத்தான் பாதரட்சை எழுதுறார். சரியா? ஒரே ஆசிரியர் தான். இது என்ன? இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி. அதுக்கு முன்னாடி சகல ஜாதி சீஷராக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை என்னது? எங்க போய் புறப்பட்டு போய் வீட்டு விட்டு புறப்பட்டு போகும்போது என்ன போட்டு போவீங்க? செப்பல் போட்டு போய் புறப்பட்டு போய் வீட்டுக்குள்ளே இருந்து சகல ஜாதி சீஷராக்கு இல்லை. இவங்க வீட்டுக்குள்ளே சகல ஜாதிகள் வருவாங்க, மொத்த பேரும் சீஷராக்குன்னு சொல்லாண்டு. புறப்பட்டு போய் ஒரு அழியில சொல்லுவோமா? புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கு. நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக சுவிசேஷ பிரசங்க. அந்த போய் என்ற வார்த்தை இருக்க உலகம் முன்ட்ட வரும், சுவிசேஷம் பிரசங்கள் அப்படியே சொல்றாரு. நீ உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்க. லூக்கால எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. போனோம் இல்லையா? அப்ப போறதானே. அப்ப அந்த இதுதான் பைபிள் சொல்லுது. புதிய ஏற்பாடு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? சுவிசேஷம் சொல்வதற்கு எப்போதும் ஆயத்தமா. ஆயத்தம் என்ன பாதரட்சை. சரியா? அப்போ அதுதான் கொண்டாடுறாரு. அப்போ இந்த பகுதியில் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18-20 வருஷத்தில் 2 காரியங்களை பேசுகிறார் இல்லையா? விண்ணப்பம் பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், விடுதலை பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க. எப்படி விடுதலைன்னா, விடுதலை நான் ஏன்னா சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்க சொல்கிறார். நல்லா கவனிங்களேன். இப்போ அவருடைய அந்த பவுலுடைய காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. என்ன சொல்கிறார்? மறுபடியும் வாசிங்க. 19ஆம் வசனத்தில் வாசிங்க. 19-20 வசனம் வாசிங்க. 19-20 வசனம்.
சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற நான் இப்ப நம்ம பிராக்டிகலா பேசுவோம். நம்ம தான் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கோம் வைங்களேன். விண்ணப்பம் பண்ணுங்கள். எதுக்கு விண்ணப்பம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க? நம்ம தான் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கோம். பொதுவாக ஆனஸ்டாக பேசணும். நம்ம சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தா சபைய மக்கள்கிட்ட நம்ம எதுக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லுவோம்? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள். கட்டப்பட்டிருக்க நானும் என்னால் முடிஞ்சு இங்கே பக்கத்தில் யாரெல்லாம் என்கிட்ட வராங்களோ, ஏன்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்டாகவும் இருந்தார். அதான் அப்படி சொல்கிறார். ஹவுஸ் அரெஸ்ட் ரோமபுரியில் ஹவுஸ் அரெஸ்டாக இருந்தார். அவர் சொல்கிறாரு, சரி ஏன்ட்ட வராங்களாம், நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? என் கட்டுகளிலிருந்து நான் விடுதலையாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? எதுங்க சொல்லுவோம் நம்ம? என்னை விடுவிக்கும்படி என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் மக்களே. சரியா? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நீ ஊக்கமாக ஜெபிக்க மாட்டீங்க. ஆதி அப்போ சபையில் எப்படி ஜெபம் பண்ணாங்க? மார்க் வீட்டில் பேதுரு வெளியில் கனவுல வந்த மாதிரி வந்துட்டான் வெளியில். நான் இன்னும் கட்டப்பட்டிருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படி தானே சொல்லணும் பவுல். ஆனால் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட பவுலுடைய இருதயத்தின் பார் என்னன்னு சொன்னால், சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஏன் நானும் சுவிசேஷம் சொல்லணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ரட்சிப்பா? ஹலோ, நமக்கெல்லாம் சாதாரண ரட்சிப்பு. இந்த பவுலுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரட்சிப்பா? இந்த மனிதன் வானத்திலிருந்து குதித்தவனா இல்லை பூமியிலிருந்து முளைத்தவனா? யார்? நம்மள மாதிரி தானே. நம்ம ஒரு இதில் ஏதோ ஒரு மதத்தில் ஏதோ இதில் மார்க்கத்தில் ஏதோ என்ன சொன்ன மார்க்கம் சொல்லக்கூடாது, ஏதோ மதத்தில் நம்ம வைராக்கியமாக இருந்தோம். அவர் யூத மதத்தில் வைராக்கியமாக இருந்தார். அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டார். நாமளும் வேற எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டோம். அதே ரட்சிப்பு தான், ரட்சிப்பில் வித்தியாசம் இல்லை. அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த மனிதன் கட்டப்பட்ட நிலைமையிலும் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாப்புல. சரி, அப்போனா என்ன? ஒரு 3 காரியம் வேகமாக பார்த்துருவோம். இந்த வார்த்தை வசனங்கள்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, கட்டப்பட்ட நிலைமையிலும் இந்த மாதிரி ஒரு பாரம். என்ன சொன்னேன்? சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் அறிவிக்கிறது ஜெபம் பண்ணுங்கன்றார. ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஏன் இந்த மாதிரி ஒரு பாரம்? கட்டப்பட்ட நிலைமையில தனக்காக ஜெபம் பண்ணி சொல்லி கேட்காம சுவிசேஷம் அறிவிக்கணும்னா ஏன் இந்த பாரம்? ஏன் இந்த பாரம்? ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஏன்? முதல் காரியம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வருஷம் பாருங்க, 20 வருஷம் போடுங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க. நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு. என்ன சுவிசேஷம்? கவனிங்க. ஏன் அறிவிக்கணும்? என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷன் ரகசியத்தை அறிவிக்கணுன்றார். என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷன் ரகசியத்தை நான் அறிவிக்கணும், அப்படிதான் சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷ ரகசியம் என்னென்ன அறிவிக்கணும்? கண்டென்ட். சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கணும்? என்ன அறிவிக்கணும்? முந்தின வசனம் போடுங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதை அறிவிக்க வேண்டிய விதத்தில், அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசுகிறார். எப்படி அறிவிக்கணும்? 3 காரியம். ஏன் அறிவிக்கணும்? என்ன அறிவிக்கணும்? எப்படி அறிவிக்கணும்? கரங்குதில் சொல்லுவோமா? முதல் காரியம் என்னது? ஏன் அறிவிக்கணும்? ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ பாரம்? ஏன் அறிவிக்கணும் அப்படின்னா, இவருக்கு தெரியும் நல்லா. என்ன தெரியும் தெரியுமா? இந்த சங்கிலி இது உலகத்தில் இருக்கிற சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. சரியா? இதில் நான் ஒரு நாளுக்குள்ளே விடுதலை ஆவேன். விடுதலை ஆகாமல் சிரசேதம் பண்ணப்படலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கேரண்டியாக உண்டு. அல்லேலூயா. இப்போ இவர் யாரை குறித்து பாரப்படுறாருன்னா, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து பாரம். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து. சரியா? அவங்க ரட்சிக்கப்படாமல் செயினில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க ஆவிக்குரிய செயினில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாமல் அவர்கள் கட்டுகளில் இருக்கிறாங்க. அவர்கள் அப்படியே இருந்தாங்க, விடுதலை ஆகலைன்னு சொல்லி சொன்னான். விண்ணப்பம் பண்ணி நாம அவங்களை விடுவிக்கலைன்னு சொல்லி சொன்னா, சுவிசேஷம் அறிவிக்கலைன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு விடுதலையே இல்லை. அப்போ அவர் கட்டப்பட்ட நிலைமையிலே அப்படியே அவர்கள் நரகத்துக்கு தான் போகிறோம் என்று தெரியாமலே அவர்கள் எங்க போவாங்கன்னு சொன்னா, நரகத்துக்கு போவாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த சங்கிலி கட்டப்பட பரவாயில்ல, அவர்களுடைய சங்கிலிகள் அறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர்களுடைய சங்கிலிகள் அறுக்கப்பட வேண்டும். ஏன்னா சுவிசேஷம் மட்டும்தான் அவர்கள் என்ன செய்யும்? விடுதலையாகும். பவுலுக்கு பாரம் இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டக்கு வசனம் வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 9:1 அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் போய் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. எதுக்கு? அடுத்த வசனம். எதுக்கு?
நான் சொல்லுகிறது பொய்யல்ல, நான் சொல்றது பொய் இல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் உண்மைதான் சொல்றேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. இடைவிடாத மனவேதனை, துக்கம். எதுக்கு? அடுத்த வருஷம் வாசிங்க. எதுக்கு? மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு என் இனத்தாராகிய என் சகோதரர் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்காக நான் கிறிஸ்து விட்டு போனாலும் அந்த மாதிரி ஒரு பாரத்துல சொல்றாரு. எப்படியாகிலும் என் ஜனம் உள்ள வந்துடணும்பா, உள்ள வந்துடணும். இடைவிடாத மனவேதனை, துக்கம். அதனால நான் இந்த செயின்ல கட்டப்பட்டிருந்தா கூட என் இருதயம் எதை யோசிக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாங்கல, விண்ணப்பம் என் விண்ணப்பம் அதான் வரு பாருங்களேன். 10ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனை நோக்கி நான் செய்யும் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும். என் இருதயத்தின் விருப்பம் அதான், என் வாயில வர விண்ணப்பம் அதுதான். இஸ்ரவேல் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? தேவநீதி கீழ்ப்படிய மாட்டான். ஏன்னா சுயநீதிலாம் இருக்கான். என்னோட பக்தினால நான் போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன், என் பக்தினால பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு அவங்க சுயநீதியில இருந்து தேவநீதி கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நீ இரட்சகர் என்று சொல்லி வாயிலே அறிக்கையிட்டால், அவரை கர்த்தர் என்று உன் வாயிலே நீ அறிக்கையிட்டால், இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயிலே நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவா. அல்லேலூயா. முந்தின வசனங்கள் பாருங்களேன். நீ அப்படி வாயில அறிக்கை, இருதயத்தை விசுவாசித்து வாயில அறிக்கை பண்றதுக்கு அது ஒன்றும் ரொம்ப தூரமா இல்லடா, அது ஒன்றும் ரொம்ப தூரமா இல்ல. நீ மலையை தாண்டி போறோம், கடல் தாண்டி போறோம், எங்கெங்கயோ போனோம்லாம் இல்லை. அது உனக்கு சமீபமா இருக்குது. அந்த வசனத்தை போடுப்பா, அது உனக்கு சமீபமா இருக்குது. முந்தின வசனம் பாருங்க, 7, 6, 7 பாருங்க. அது ரொம்ப சமீபமா இருக்குது. உன் வாய்க்கு பக்கத்துல இருக்குது, உன் இருதயத்து பக்கத்துல இருக்குது. நீ பரலோகத்துக்கு ஏறி போய் இறங்கி வரணும்லாம் இல்லை, பாதாளத்துக்கு இறங்கி வரணும்லாம் இல்லை, இறங்கி போய் மேலே வரணும்லாம் இல்லை. அது ரொம்ப சமீபமா இருக்குது. நீ விசுவாசித்து மாத்திரம் இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணிட்டு ரட்சிக்கப்பட்டுருவ. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, வித்தியாசமே இல்லை தெரியுமையா? யூதனும் கிரேக்கனும் கிடையாதுயா, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போதான் சொல்ற கவனிங்க, இப்போதான் சபைக்கு சொல்றாரு. இப்போ ரோம சபையில் சொன்னார், அங்கிருந்து கனெக்ட் பண்றேன். அவர் எபேசு சபைக்கு என்ன சொல்றாருன்ட்டு, என்ன பாரம், ஏன் சொல்லணும்னு சொல்றாருன்ட்டு. சரியா? என்ன சொல்றதுமா? கர்த்தருடைய நாம ரொம்ப சமீபமா இருக்குது ஆண்டோடைய காரியம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப தொழுது கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? தொழுது கொண்டா ரட்சிக்கப்பட்டுவான். சரியா? அடுத்து கேட்கிறாரு, தொழுது கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி பார்த்து தொழுது கொள்வாங்க? இயேசுவை விசுவாசிக்காதவங்க எப்படி அவரை தொழுது கொள்வாங்க? அப்போ அவன் விசுவாசிக்கணும் அப்படின்னா அவன் கேள்விப்பட்டாதானே விசுவாசிக்க முடியும். அவரை குறித்து கேள்விப்பட்டதானே விசுவாசிக்க முடியும். அப்ப கேள்விப்படாதவன் எப்படிப்பா விசுவாசிப்பான்? கேள்விப்பட்டு விசுவாசமா தொழுது கொள்வான். தொழுது கொண்டாதானப்பா ரட்சிக்கப்படுவான். அப்ப கேள்விப்படணுமேப்பா, கேள்விப்பட்டாதானே விசுவாசிப்பான். விசுவாசத்தானே தொழுது கொள்வான். தொழுது கொண்டாதானே ரட்சிக்கப்படுவான். கேள்விப்படுறதுக்கு ஒருத்தன் நீ சொல்லணுமே, பிரசங்கிக்கணுமே, சொல்லணுமே. அப்படி சொல்றவன் இல்லாவிட்டால், பிரசங்கிக்கிற இல்லாவிட்டால், அவனுக்கு சொல்லாவிட்டால் அவனுக்கே எப்படியா தெரியும்? அவனுக்கே எப்படி தெரியும்? ஒருத்தர் சொல்லாவிட்டா அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி சத்தியத்தை அறிவான்? சொல்லாமலே. அவனை போய் யாருமே பார்க்கல, அவனுக்கு யாருமே சொல்லல. கடைசி மூச்சு வரையிலும், அவன் சாகு வரையிலும் யாரும் அவனுக்கு சந்திச்சு அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல. அவன் எப்படி அறிவான்னு கேட்கிறாரு. அவன் எப்படி அறிவான்? எப்படி அவன் கேள்விப்படுவான்? எப்படி அவன் விசுவாசிப்பான்? எப்படி தொழுது கொள்வான்? எப்படி தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுவான்? அப்போ பிரசங்கிக்கிற ஒருத்தர் இருக்கிற, சொல்கிற ஒருத்தர் இருக்கணும்ல. அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவன் பிரசங்கிப்பான்? அப்படின்னா நீ போகாவிட்டால் எப்படி போய் சொல்லுவ? நீ போகாமல் எப்படி சொல்லுவ? அடுத்து சொல்றாரு, அப்படி போறேன்னு வச்சுக்க. இப்போ பாதம் கொண்டாடுறாரு பாருங்க. அந்த பாதங்களை தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, சமாதானத்தை கூறி, சமாதானம் புரிந்த சமாதானத்துக்கு சுவிசேஷம் ஆயத்தம் என்ன பாதரட்சி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். உன் பாதம் சுருக்கம் கூட இருக்கலாம், பாதத்தில் என்ன சொல்லுவீங்க, அந்த வெடிப்புலாம் கூட இருக்கலாம். ஆண்டரட்சி இன்னும் ரொம்ப வெடிப்பாக இருக்குன்னு பார்க்க மாட்டாரு. சுவிசேஷம் சுமந்து செல்கிற பாதங்கள்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. யார் பார்வையில் அழகா இருக்குது? அழகானவர், பூரண அழகுள்ள ஒரு பார்வையில் உன் பாதங்கள் அழகா இருக்குது.
அல்லேலூயா. எப்போ நீ ஏதோ பண்றிய அப்ப இல்லை. அதை நான் வேணான்னு சொல்ல, அது என்ன பண்ணிக்கிறேன், அது வெளிப்புறமானது. அவர் பார்க்கறது சுவிசேஷ சுமந்துன்னு போறியா? ஏன்னா நான் சொல்றேன், ஏன் பவுல் சொல்றதுமா 17ஆம் வசனம் பாருங்க. இதுல கேட்டாதான்டா அவனுக்கு விசுவாசம் வரும். சுவிசேஷத்தை கேட்டாதானப்பா வரும், கேட்டாதானே வரும். நீ என்ன சொல்லுவ? முதல் வருஷத்துக்கு சொல்லுவ, 16 சொல்லுவ, கேட்கறவங்களாம் வரமாட்டானே அப்படின்வ. அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம், அது பின்னாடி டீல் பண்ணுறான். முதல்ல இதை பாரு. 17 சொல்கிறாரு, கேட்டால் தானே விசுவாசம் வரும். கேள்வினால தானே வரும் விசுவாசம். எதை கேட்கணும்? தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை செய்யணும், கேட்கணும். சரியா? நமக்கு எல்லாம் பைபிள் தெரியும். அதனால ஒரு காரியம் சொல்கிறேன். 2 ராஜாக்களில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, போடுப்பா 24ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 6:24 சமாரியாவை வந்து சீரிய ராணுவம் வந்து முற்றுகை போட்டணும். சரி கவனிங்க, அந்த நாட்களில் முற்றுகை போடுறதுனா எப்படி தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். அவங்க உள்ளே இருக்கிறவங்க பசி கொடுமையினால தாங்க முடியாமல் சரண்டர் ஆகிற வரைக்கும், ராஜாக்கள் எல்லாருமே கதவை திறந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் முற்றுகை போட்டுருவாங்க. அப்போ 1 வருஷம் 2 வருஷம் முற்றுகை போடணும் அப்படின்னா எப்போ தான் அவன் சரண்டர் ஆகணும்? அது வரைக்கும் இருந்தால் இவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குரிய ஆகாரத்தை இவங்க வச்சுருக்கணும். யார் அப்படி முற்றுகை போடுறவங்க? சரியா? அவன் எல்லாமே வச்சுருக்கணும். கோழி, ஆடு, கோதுமை, வார்கோதுமை எல்லாமே வச்சுருக்கணும். சமைச்சு சாப்பிட்ணும். இவங்ககிட்ட எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கணும். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அங்கே சுற்றி அவங்க முற்றுகை போட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியா இவங்க என்ன பண்ண முடியும்? அங்கேயே இருந்து அவங்க வெளியே வரும்போது அந்த தேசத்தை பிடிக்க முடியும். அப்போ சமாரியா முற்றுகை போட்டிருந்தாங்க. சமாரியா முற்றுகை போட்டான். நீ அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ராஜா மேலே மதிலில் நடந்துட்டு இருப்பான். அப்போ கீழே ரெண்டு பேர் 2 லேடிஸ் வந்து அவன்கிட்ட தர்க்கம் பண்ணுவாங்க, வாக்குவாதம், பஞ்சாயத்து கேட்பாங்க. என்ன பஞ்சாயத்து? ராஜா பசி தாங்க முடியாமல் நேற்று என் பிள்ளையை ஆக்கி சாப்பிடலான்னு சொன்னாவே, அதனால் நேற்று என் பிள்ளையை நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து அவ பிள்ளைய ஆக்கி சாப்பிட்ணும். தான் உன் பிள்ளையே அப்படின்னு கேட்டா, நேற்று என் பிள்ளைய சாப்பிட்டா நானும் சாப்பிட்டேன். ஒரு தாய் சொல்றா, நேற்று என் பிள்ளைய சாப்பிட்டா நானும் என் பிள்ளைய சாப்பிட்டேன் ராஜா. இன்னைக்கு அவ பிள்ளைய சாப்பிடணும்னு சொன்னா அவ பிள்ளைய மறைச்சு வைக்கிறா, எங்களுக்கு பசிக்குது, அவ பிள்ளைய சாப்பிடணும். ஏன்னா வெளியில முற்றுக, கொடூரமான நிலைமை. பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த ராஜா அதை கேட்டவன வஸ்திரத்தை கிழிச்சினான். சரியா? அப்போ 7ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் சொல்றார், நாளை தினத்தில் பாரு, கோதுமை, வார்கோதுமை எல்லாம் சீப்பாக விற்கும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சரியா? அதை ஒருத்தர் நம்ப மாட்டான். நீ நம்பாதனால நீ பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்டேடா அப்படின்ட்டான். இப்போ கவனிங்க, இப்போ அதுக்கப்புறம் வர்ற சம்பவம் என்னன்னா, ஒரு 4 குஷ்டரோகி. அந்த 4 குஷ்டரோகிங்க அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க குஷ்டரோகினா. அப்போ அந்த ஒளிவு வாசலில் 4 குஷ்டரோகி இருந்தார்கள். அவர்கள் ஒரு நோக்கி, நல்லா கவனிங்க, வார்த்தையில் கவனிங்க, ஒரு நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நம்ம இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கடா, 4 பேர் பேசிக்கிறாங்க, இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா, இங்கேயே சாப்பிடாம உட்கார்ந்துருந்தா எப்படியும், இங்கேயே உட்கார்ந்துருந்து எதுவுமே செய்யாம இருந்தா எப்படியும் நாம செத்துருவோம். எப்படியும் செத்துருவோம். அடுத்து சொன்னா, பட்டணத்துக்குள்ள போனா, ஜனங்கள்கிட்ட போனா, ஜனங்களுக்கு பஞ்சர், ஏற்கனவே பிள்ளைகளாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு நமக்கா போட போறானுங்க. அதனால பட்டணத்துக்குள்ள போனாலும் நம்ம செத்துருவோம். யாரும் நம்ம சாப்பாடு கொடுக்க மாட்டோம், எவன்ட்டையும் இல்லை. நம்ம மேலே இறக்கப்பட்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே பட்டணத்துக்கு உள்ளே இல்லை. அதனால நம்ம பட்டணத்துக்குள்ளே போனாலும் செத்துருவோம், இங்கேயே இருந்தாலும் செத்துருவோம், அங்கே பட்டணத்துக்குள்ளே போனாலும் செத்துருவோம். அடுத்து சொல்கிறானுங்க, ஆகையால் இப்போது சீரிய ராணுவத்தோடு போவோம், எதிரிகிட்ட போயிடுவோம். குஷ்டரோகிங்க எதிரி அணியத்துக்கு போவோம் சொல்கிறான். அவர்கள் நம்ம உயிரோட வச்சா, நம்மளை குஷ்டரோகி பார்த்து இறக்கப்பட்டவங்க உயிரோட வச்சா பிழைச்சிருப்போம். குஷ்டரோகி இஸ்ரவேல் தேசத்துக்கு குஷ்டரோகிலாம் அப்படின்னு நம்மளை கொண்டுட்டா செத்து போயிடுவோம்டா அப்படின்னே போறானுங்க. ஏன் அப்படி போறாங்கன்னா, ஏன் அப்படி போறாங்கன்னா, இங்க இருந்தாலும் எப்படியும் டெஃபினட்டா சாவு, பட்டணத்துக்குள்ள போனாலும் டெஃபினட்டா சாவு. ஒரே ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வழி. என்னது? சீரியருடைய கண்களில தயவு கிடைச்சா மட்டும்தான் பிழைப்போம். அந்த ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரு சான்ஸை விட வேண்டாம். போவோம். 4 பேரும் போனாங்க. அங்கே எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன மாதிரி சில வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, இவங்க நடந்து வரும் போதே, அப்படி பைபிளில் இல்லை இருந்தாலும் சொல்லுவாங்க, இவங்க நடந்து வர சத்தமே, கால் சத்தமே நிறைய குதிரைகள் வர சத்தம் மாதிரி, எகிப்திலிருந்து ஆட்கள் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றது மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. யார்? சீரிய ராணுவம்.
அப்போ நம்ம கதை அவ்வளோதான் போல இருக்கு. அவங்க நிறைய பேர் வந்தால் நம்மளை காலி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவசரத்தில் எதையும் எடுக்காமல் கொண்டு வந்த ஆகாரம், கோதுமை, வார்கோதுமை, ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் விட்டுட்டு, பொன் வெள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்புனா போகுதுன்னு அவங்க எல்லாம் ஓடினானுங்க. சரியா? அவங்க எல்லாம் ஓடி போனார்கள். தப்பும்படி பிராணன் மாதம் தப்பும்படி ஓடி போனார்கள். இது இந்த குஷ்டரோகிகளுக்கு தெரியாது. நேராக அந்த பாளையத்தில் போகிறாங்க. சரியற பாளையத்தில் டென்ட் போட்டுறாங்களே, போனால் ஒவ்வொரு டென்ட்டுக்குள்ளேயும் போனால் எவனுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டென்ட்லையும் என்ன இருக்குது? நிறைய ஆகாரம், பொண்ணு, வெள்ளி, ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறான்னு தெரியுமா? இப்போ அவனுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு வஸ்திரம் எடுத்துக்கொண்டு ஒழித்து ஒரு இதுலேருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தருங்க வெள்ளி கொண்டு வந்து வச்சான். அங்கே சாப்பிட்டு பசி, சாப்பிடுன்னு சாப்பிட்றாங்க. அங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க, இங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க. 4 குஷ்டரோகிங்க. அடுத்து தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க. வாசிங்க, அடுத்து பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிவு மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று போய் சொன்னானுங்க. பாருங்க, ஜனங்களோட பஞ்சம் நீங்கிச்சு. எலிசா தீர்க்கதரிசி வாயினால் சொல்லப்பட்டபடி கோதுமையும் வார்கோதுமையும் சீப்பா மக்களுக்கு கிடைச்சது. நிறைய பேர் உயிர் பிழைத்தார்கள். அல்லேலூயா. பட் இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். கவனிங்க. அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நாம மட்டும் சண்டே சர்வீஸ்க்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ருசித்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கமே. ஆண்டவர் வார்த்தையை உட்கொண்டு போயிட்டு இருக்கமே. நாம் செய்கிறது நியாயம் இல்லையா? அங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, சுவிசேஷம் இல்லாம எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். சொன்னாங்க ஒரு வார்த்தையை, என்ன சொன்னாதுமா? பொழுது விடிய மட்டும் காத்திருந்தாள். ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? நாளைக்கு காலையில போவோம்னு சொல்ல. நாளைக்கு காலையில் போலாங்க, நைட் ஆயிடுச்சு. இப்போ போய் எங்க சொல்றது மக்களுக்கு? நம்ம இப்போ உட்காந்து நல்லா சாப்பிடுவோம்டா. எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தோம். பாட உட்கார்றா. 4 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு பொழுது விடிஞ்ச உடனே முதல் வேலையாக காலையில் போய் மக்களுக்கு சொல்லுவோம், எல்லா ஆகாரமும் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம். எல்லாருடைய பசியும் தீர்க்கபடியாக செய்வோம். சரியா? ஜனங்களை பட்ஜெட்லேருந்து விடுவதை ஆக்கும்படி செய்வோம். வாடா சாப்பிட்டு நல்லா தூங்குண்டான்னு சொல்ல. என்ன சொல்கிறான்னு தெரியுமா? குஷ்டரோகின் தான். சரியா? அவனுக்கு சாப்பாடே இல்லாமல் இருந்தவனுக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு. சரியா? ஆனால் அவங்களோட இருதயம் எப்படி இருக்குன்னா, குற்றம் நம்ம மேல சுமரும். ஏன்னா பொழுது விடிய மட்டும் காத்திருந்தான். ஏன்னா பொழுது விடியறதுக்குள்ள எத்தனை குழந்தைய ஆக்கி சாப்பிடுவாங்க தெரியாதுடா. எத்தனை குழந்தைய தாய்மார்கள் ஆக்கி சாப்பிடுவாங்க தெரியாதுடா. எத்தனை பேர் பசியில சாவாங்க தெரியாதுடா. காலையில பொழுது விடிய வைக்க காத்திருக்க வேண்டாம்டா. இப்பவே உள்ள போயிடலாம்டா. இப்பவே போய் சொல்லிடலாம்டா. இப்பமே சொல்லிடலாம்டா. அங்க உள்ள சாகக்கூடாதுடா. குழந்தைங்க சாகக்கூடாதுடா. பசியில சாகக்கூடாதுடா. சுவிசேஷம் இல்லாம, நற்செய்தி இல்லாம ஜனங்க சாகக்கூடாதுடா. செத்ததெல்லாம் போய் இது வரைக்கும் செத்தது போதும்டா. இனிமே வேணாம்டா. நம்ம போய் உடனே சொல்லுவோம்டா. ஏன் சொல்லணும்னு தெரியுதா? ஏன் சொல்லணும் சுவிசேஷம் தெரியுதா? ஏன் பவுல் கட்டப்பட்ட நிலைமையிலும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்றாரு தெரியுதா? இதனால தான். ஏன்னா இது ஒன்று தாங்க ஒன்லி பாசிபிலிட்டி. இவங்களுக்கு குஷ்டரோகிகள் எப்படி ஒரே பாசிபிலிட்டி சீரியட் இராணுவத்திட்ட போகிறது இருந்தால், அதே மாதிரி ஜனங்கள் விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தாங்க இருக்குது. சுவிசேஷம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஜனங்கள் விடுதலையாகி ரட்சிக்கப்படணும், நரக ஆக்கினைக்கு தப்பிக்கப்படணும்னு சொன்னால் வேறு எந்த வழியும் இல்லை. அந்த வழி நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த வழி தெரிஞ்சு நம்ம தான் சொல்ல முடியும். போகாத ஊருக்கு யாரும் வழி சொல்ல முடியாது. நமக்கு போகிறதுக்கு வழி தெரியும். அந்த வழி என்னத்துக்கு சொல்லணும் இல்லையா? இதாண்டா சொல்லணும், இதானு சொல்லணும். அதான் அவங்க செஞ்சாங்க. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு ஒரு ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு. அந்த ஸ்திரீக்கு பேர் இல்லை. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷங்க? 12 வருஷம். அந்த வருஷத்தை கண்டுபிடிப்பா. ஒரு புண்ணியவான், அது யாருன்னு பேர் போடல. சரியா? அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு போய் சொல்லிட்டான், 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. பாருங்க, 25, 26, 27 வருஷங்களை வாசிங்க. 25, 26 வருஷம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
அநேக வைத்தியர்களையும் பார்த்தாள், செலவழித்தும் பார்த்தா, கொஞ்சம் கூட சுகமாகல. அந்த வசனம் பாருங்க, அவள் வருத்தப்படுகிற பொழுது, மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறான், அதிக வருத்தப்படுகிற பொழுது, அந்த வார்த்தை இருக்குல்ல, அதிக வருத்தப்படுகிற போது யாரை குறிச்சு கேட்கிறா? இயேசு குறிச்சு கேட்க. இயேசு குறிச்சு கேள்விப்பட்டான். அப்போ இத்தனை வல்லமை உள்ளவர், பழைய ஏற்பாடுபடி நான் தீட்டுப்பட்டவன், ரத்த போக்குனா சாபத்தீடானது, அதை நிற்க மாட்டுது. அப்போது நான் தீட்டு உள்ளவன், தைரியமாக முன்னாடி போக முடியாது. எப்படி குஷ்டரோகி தயங்கி வந்த விட்டு உங்களுக்கு சுத்தமாக்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கதை தான் என் கதை. அதுவும் நான் லேடி. அப்போ நான் எப்படி என்னை அவனுக்கு ஆண் அதிகம் உள்ள சமுதாயம் என்னை மதிக்க மாட்டானுங்க. அப்போ நான் எப்படி போகிறது அவர்கிட்ட? அவளே முடிவு பண்ணிட்டா. இத்தனை வல்லமை உள்ளவர் நல்லவர், அவர் வஸ்திரத்தை அயிலும் தொடுவேன், நான் தொட்ட சுகமாவேன். அல்லேலூயா. ஒன்னா போனா கவனிங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணா? தொட்டா. அங்க வசனம் சொல்லுது, தொட்ட மாத்திரத்தில் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வசனம் போடுப்பா. அல்லேலூயா. தொட்ட உடனே, வஸ்திரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல், அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. அல்லேலூயா. இப்போ அவள் இடத்துல நம்மளை வச்சு யோசிக்கணுங்க. அவள் இடத்துல வச்சு யோசிக்கணும். 12 வருஷமா என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சரியாகல, யாரை போய் பார்த்தோம் சரியாகல, என்ன பண்ணுறோம் சரியாகல, ஒரே வேதனை சரீரத்தில். செத்துலான்னு தோண்டிருக்கோம் நிறைய டைம், ஏன் இந்த வாழ்க்கைன்னு தோணியிருக்கோம் நிறைய டைம். தெரிஞ்சவங்க எல்லாம் முன்னாடி சிரிச்சு பேசியிருப்பாங்க, பின்னாடி போய் சாபத்தீடான வழின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கணும் வாழ்ந்து, ஏயா வாழாம்ப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு எல்லாவற்றிலையும் நொந்து நூலா போயிருக்கிற ஒரு நேரம், வேதனை சரீரத்துல, மனசுல வேதனை, முழு வேதனை, ஒரே ஒரு நொடி பொழுது அவரை தொட்ட உடனே மாறினது. அல்லேலூயா. தொட்ட உடனே அப்படின்னா அந்த அந்த ஆரோக்கியத்தை அவன் சரீரத்துல உணர்ந்த உடனே அவன் எவ்வளவு இதுவா ஃபீல் பண்ணிருப்பா யோசிச்சு பாருங்க. வேதனை என்னை விட்டு போயிடுச்சு, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. நான் சொல்றேன், ஏசாக்கு நிறுத்தி யாரும் என்னன்னு கேட்கல, சாட்சி சொல்ல நான் சொல்றேன், அவ முதல் வேலையா வீட்டுக்கு ஓடி இருக்கும் போது நீங்க சொல்லுங்க, யாரை போய் பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? யாரங்க போய் பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு யாரு இயேசுவை பத்தி சொன்னாங்களோ அவங்க கிட்ட தான் ஓடி இருப்பா. ஐயா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிருப்பா. நீ மட்டும் எனக்கு இயேசு பத்தி சொன்னா நான் இன்னும் வீட்டுல பெரும்பாடுல இருந்திருக்கிறோம். நீ சொல்ல நான் போய் தொட்டேன், இன்னொரு சுகமாயிட்டேன், அக்கா நான் சுகமாயிட்டேன், அண்ணா நான் சுகமாயிட்டேன் அப்படிதான் சொல்லிருப்பா. அப்படிதான் சொல்லிருப்பா. கண்டிப்பா இது முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் போய் பார்த்திருப்பான்னா கண்டிப்பா அவளுக்கு சொன்ன ஆளை போய் பார்த்திருப்பா. சொன்ன ஆளு நீங்க தான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. சொன்ன ஆளு நீங்க தான், உங்க கையை பிடிச்சுதான் அவன் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏமா நான் ஒண்ணும் இல்லாம எல்லாம் ஆமாண்ணா எல்லாம் அவர்கள் நீங்க சொல்லலாம், நீங்க மட்டும் எனக்கு சொல்லணும். அக்கா நீங்க மட்டும் இயேசுவை பத்தி சொல்லணும்னு வச்சுக்க, சுவிசேஷனுக்கு சொல்லணும்னு வச்சுக்க, நான் பாடோடியே செத்து போயிருப்பேன். இந்த மறுவாழ்வு புதுவாழ்வு எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இன்னைக்கு நான் புதுவாழ்வு மறுவாழ்வு பெற்றிருக்கிறேன் அவருடைய தயவுனால. அதுக்கு காரணம் நீதானக்கா அவரை பத்தி எனக்கு சொன்ன. அண்ணா நீதானே சொன்ன சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்கயா, கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம சொல்ற எல்லாருக்கும் பெரும்பாடு இருக்கணும் 12 வருஷம் அவசியம் இல்லை. அந்த நபர் போய் சொல்லுன்னு வச்சுக்கிடுங்க. இவளை பத்தி நம்ம வேதத்துல வாசிக்க மாட்டோம். இவளுக்கு மட்டும்தான் பாடு இருந்துச்சு அந்த நாட்கள்ல. அப்ப இவளை பத்தி நம்ம வேதத்துல வாசிக்க மாட்டோம். இப்ப அதனால என்ன ஆயிருப்பா? நீங்களே சொல்லுங்க, என்ன ஆயிருப்பா? யாருமே சொல்ல இயேசுவை பத்தி. 12 வருஷம்ன்றது எத்தனை வருஷம் போயிருக்குன்னு தெரியல, 20 வருஷம் கூட போயிருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி என்ன அப்படியே படுக்கையிலே வேதனையோட கண்ணீரோட, சரியா, இந்த சரீரத்தில் வேதனையில் இருந்து மீள முடியாத இன்னொரு வேதனைக்குள்ளாக போயிருப்பா. இந்த சரீரத்தில் வேதனையில் இருந்து
ஆத்ம வேதனைக்குள்ள இன்னொரு மீள முடியாத, யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு வேதனைக்குள்ள போயிருப்பா. ஆனா இப்ப அவ போல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு ஆண்டவர். மகளே கூப்பிட்டாரு. கணக்கு விதத்துல சொல்லுவோப்பா, ஏசு கூப்பிட்ட மகளே இடத்துல வேற யாரையும் புறம்பே தள்ளுறதில்லை. அவரு சொன்னா பாரு, யாரோ ஒருத்தர், யார் லேடியா ஜென்ஸா நமக்கு தெரியல, அவளுக்கு சொன்னது யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா சொன்ன புண்ணியவதி, புண்ணியவா கேள்விப்பட்டா, ரட்சிக்கப்பட்டா. அல்லேலூயா. ஒரே பாஸ்வேர்டு தானுங்க, ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான். நான் சொன்ன அந்த குஷ்டரோகிக்கு வந்து சாப்பாடு, ஜனங்களுக்கு அந்த நேரம் ஆகாரம் தேவை, இந்த ஸ்திரீக்கு சரீரத்தில் சுகம் தேவை. ஆனால் நீங்கள் நானும் சொல்லுகிற சுவிசேஷம் ஆகாரமோ சுகமோ இல்லை. அதெல்லாம் அது உள்ள அடங்கியிருக்குது, கொசுறு, அதெல்லாம் கொசுறு அடங்கியிருக்குது. ஆனால் நாம் சொல்கிற சுவிசேஷம் ஜனங்களுக்கு கிடைக்க போகிறது நரக ஆக்கினைக்கு, நித்திய ஆக்கினைக்கு, நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள், விடுதலையாகிறார். எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசு. நம்மளால சொல்லாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. என்னால் சொல்லாமல் இருக்க முடியல பாஸ்டர். அப்படிதான் இருக்கணும், சொல்லணும், அப்படிதான் இருக்கணும். இப்போ ஜனங்கள் மேலே உள்ள பாரம் பவுல் சொல்றாரு, நான் சங்கிலியை கட்டப்பட்டிருந்தாலும் சரி, பகல் சகல பரிசுத்தவான்களுங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்கப்பா, நானும் சொல்லணும் ஜெபம் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஒன்று ஜனங்கள் மேலே உள்ள பாரம், இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த 2 Corinthians 5:14 பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா ஒரு வார்த்தை இருங்க, எபேசியர்ல பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது அவர் பற்றி மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை. நம்ம அப்படி உணர்றது இல்லை தான் பிரச்சனை. அது சகல பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றாரு தானே? அவரை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு? நான் 19ஆம் வசனம் வாசிங்க. 19வது வசனம் 6:19, எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. ஸ்தானாபதியாகிய நான். ஸ்தானாபதி அப்படின்னு தெரியுமா? அமெரிக்க தூதரகம், தூதர், மெசஞ்சர், தூதர், அவர் ரெப்ரசன்டேட்டிவ். தேவன் என்னை அனுப்புறார். இப்போ வாங்க 2 Corinthians 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. ஏன்னா எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று நிதானிக்கப்படுது. ஒருத்தர் சின்னவங்க, ஆனா அவரோட நம்ம எல்லாம் மரிச்ச மாதிரி நிதானிக்கப்படுது. அப்படி சொல்லுவாரு, பின்னாடி சொல்லுவாரு, உலகத்துடைய பாவங்களை தேவன் எண்ணாமல், அதை எண்ணாமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜனங்களை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருப்பா 18-19 வருஷம் பாருங்க. பிரியமாயிற்று, தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வசனம் போடுங்க, ஒப்புரவாகத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புரவாகுதல் என்ன? சத்ருவா இருக்கிறவனே சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வந்து தேவனிடத்தில் ஒப்புரவாக்க வேண்டும். அந்த வசனம் போடுப்பா, புத்தி சொல்லி நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வசனம் இல்ல? 2 Corinthians 5 எத்தனாவது வசனம்? 20 வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து, கிறிஸ்துவுக்காக தூதனாக, மெசஞ்சராக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, பிரதிநிதியாக நாங்கள் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்க. நீங்களே அந்த வார்த்தை பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வசனத்துல நான் இந்த வார்த்தை BEG அப்பீல். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சீங்க. இதுவும் விடுதமா இருக்கான். நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்படி இருக்கும். நூற்றுக்கதிபதி வந்து வேலைக்காரன் சுகமாக அதை கேட்டது போல, பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், சரியா, வி பெக் யூ. பெக் அப்படின்னா நாங்கள் அர்த்தம், பெக்கர், பெக்குன்னு அர்த்தங்க, பிச்சை. இந்த இடத்துல தேவன் கேட்கிறான்னு இருக்கும். தேவன் உன்ட்ட கேட்கிறாரு, வந்து என்னோட ஒப்புரவாயிடுன்னு கேட்கிறாருங்க அப்படின்னு தேவன் சார்பா நாங்க கேட்கிறோம் அப்படின்றார். தேவன் சார்பா, கிறிஸ்து சார்பா நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, டேய் அவரோட ஒப்புரவாகாம போயிடாத. அப்படி போனா நரகத்துக்கு தான் போகணும். தயவுசெய்து என்ன பண்ணு, தயவுசெய்து ஒப்புரவாயிடு. கவனி தயவுசெய்து ஒப்புரவாயிடு. நான் கவனிங்க, நான் இப்போ ஸ்டேஜில் நிற்கிறனால என்ன சொல்கிறேன், இப்போ நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நீங்கள் யாரும் அறிவிக்கல, அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல, சரியா? நீ புரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிறேன், நான் வந்து
நரக வாசல்ல நிக்கிறேன் வச்சுக்கிடுங்க, நம்ம அப்படிதான் கற்பனை பண்ணி, நரக வாசல்ல நிக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஜனம் சரியா வராங்க, பின்னாடி போய் நரகத்தில் விட போறதுக்கு வராங்க, சரியா, நரக வாசல்ல நான் நிக்கிறேன், போங்க நான் நிற்பேன், போயிடாதீங்க, அங்கே நரக வாசல் இப்படி தானே நிற்பேன், போயிடாதீங்க, நரகத்துக்கு போயிடாதப்பா, ஏசுட்டு வந்துருப்பா, ஏசுட்டு வந்துருப்பா, ஏசுட்டு வந்துருப்பா, ஏசுட்டு வந்துருப்பா, கெஞ்சி கேட்குறப்பா, ஐயோ நாங்கள் போயிடாதப்பா, போயிட்டுலாம் வெளியே வர முடியாதுப்பா, போயிட்டா வெளியே வந்துருப்பா, ஏசுட்டு வந்துருப்பா. இப்போ நான் இப்படி பண்ணேன்னா எத்தனை பேருங்க தடுக்க முடியும்? ஒரு 3 பேரை தடுக்கலாம். அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 பேர் வாங்கப்பா, டக்குன்னு 2 நீங்கள் டக்குன்னு முடியும், சீக்கிரமா, டைம் இல்லை, வாங்க இந்த பக்கம் வாங்க, எந்த பக்கம் அவன் கைப்பிடி இல்லையா? இப்போ நாங்கள் 3 பேரும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், 3 பேர் விட மாட்டோம், 3 பேருமே கெஞ்சிரும். எத்தனை பேர் கெஞ்சோம்? 3 பேர் கெஞ்சோம்னா 9 பேர் கெஞ்சுவாங்க, 3 பேர் 9 பேர் நாங்கள் என்ன செய்யறோம், போயிடாதன்றோம். அந்த 2 பேர் வாப்பா, சீக்கிரம் டக்குன்னு வா, நீ வா, ஏன் முடியும் கைப்பிடிப்பா. இப்போ 5 பேர் நிற்கிறேங்க, 5 பேர் 15 பேருக்கு என்ன பண்ணுவான்? 15 பேரை தடுக்க முடியும், சரியா, 15 பேர்கிட்ட கெஞ்ச முடியும், போயிடாத இல்லையா இல்லையா? எல்லாரும் நின்னோம்னா நீ போங்க, தேங்க்யூ பாருங்க, நம்ம எல்லாரும் நரக வாசல் நீக்கலாம். உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்க, அன்பை ருசிச்சிருக்கிற, மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லாரும் நரக வாசல் நிற்கிற வச்சுக்க. 100 ஜனம் வருதியா, எல்லாரும் நிக்கல, எத்தனை பேரை தடுக்க முடியும்? எத்தனை பேர்கிட்ட கெஞ்ச முடியும்? வேண்டாண்டா, நாட்டி போயிடாதரா, தயவுசெய்து இயேசுகிட்ட வந்துடுறா அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட கெஞ்ச முடியும்? எல்லாரும் நின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாரும் நின்னா, யோசிச்சு பாருலாம் சொல்றது. இப்போ ஒரு 5 பேரை நிக்க வச்சு காமிச்சேன் நான், எல்லாரும் நின்னா. ஏன் சொல்லணும் தெரியுதா? ஏன் சொல்லணும்? அது ஒன்று தான் வழி, ரட்சிக்கப்படுறதுக்கு அது ஒன்று தான் வழி, சுவிசேஷம் மட்டுமே வழி. அதனால தான் பவுல் சொன்னார், என் கை கட்டப்பட்டு சகலியில் இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க ஜெபம் பண்ணுங்க, நானும் அறிவிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணேன். சரி, ஏன் சொல்லணும்னு பார்த்துட்டோம். என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொன்னால் என்ன சொல்கிறது? நான் சொன்ன இந்த அற்புதம், இந்த சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் கொசுறு, அதெல்லாம் இல்லை கொசுறு. மெயின் என்னங்க சொல்லணும்? பவுல் சொன்னார் 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, செகண்ட் போடுப்பா, 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லுவார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க, எனக்கு நான் அறிந்திருக்கணும்னு நான் நினைக்கல, அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும், வேற ஒன்றும் இல்லை, பிளெயின் காஸ்பல். அவர் அடுத்து சொல்லுவார், அடுத்து போடுப்பா, நான் ஞானமாலாம் பேசலை, மனுஷனுக்குரிய ஞானத்தோடலாம் நான் பேசலை. அடுத்த வருஷம் போடுங்க. உங்கள்கிட்ட வரும்போது நான் மனுஷனுக்குரிய ஞானத்தோடலாம் நான் பேசலை, புரியுதா இல்லையா? எப்படி சொன்னால் உங்களை நான், இது மார்க்கெட்டிங் கிடையாது, எப்படி சொன்னால் உங்களை நான் இயேசுகிட்ட கொண்டு நான் அதெல்லாம் யோசிக்கலை, மனுஷன் ஞானத்துக்கு நயவசனமெல்லாம் நான் பேசலை, பிளெயின் காஸ்பல் இல்லையா, பியோர் காஸ்பல். என்னது பியோர் காஸ்பல்? என்னது? 1 Corinthians 15ஆம் அதிகாரம் சொல்லுவார், என்னங்க 1 Corinthians 15ஆம் அதிகாரம் பாருப்பா, பியோர் காஸ்பல் என்னது? வேத வாக்கியத்துப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! இதான் என் சுவிசேஷம். இதை தான் சொல்றாரு, சரியா? இதை தான் சொல்றாரு. ஓகே, பிளெயின் காஸ்பல். இப்போ பிளெயின் காஸ்பல் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம சொல்றவங்களாம் ரசிக்கப்படுறாங்களா அப்படி கேட்கறோம்ல, இப்போ அதுக்கு வந்துருவோம். பிளெயின் காஸ்பல் என்ன செய்யும் தெரியுமா? 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. சிலுவை பெற்ற உபதேசம் கெட்டுப்போம், அவனுக்கு பைத்தியமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ரட்சிக்கப்படுற நமக்கு அது எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க? தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா! யாருக்கு தேவ பலனா இருக்கும்? அவனுக்கு பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கு, அதாவது மாம்சத்துக்குரியவனுக்கு, சரியா, ஜென்ம சுபாவம் உள்ளவருக்கு. ஆனா அவனுக்கு நம்ம சொல்லும் போது அவன் கேட்பான் பாருங்க, அதுல யாருக்கு தேவ பலனா இருக்கும்னு அங்கேயே சொல்றாரு. யாருக்கு தேவ பலனா இருக்கும்? 22 இருந்து வாசிங்க, டக்குன்னு 22 இருந்து. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு அழில சொல்லுவோமா, அந்த ஆகிலும்
ஆகிலும் ஆ. யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆ. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்து கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லும் போது எவர்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தேவனால் முன்னறியப்பட்டிருக்கிறார்களோ, எவர் அழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சபைக்கு எழுதுறாரு பவுலே? எந்த சபைங்க? கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு. இங்க ஒரு சபை உண்டானது எதனால தெரியுமா? பவுல் அந்த ஊரை விட்டு கிளம்பிலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போஸ்தலர் 18 அதிகாரம், ஊரை விட்டு கிளம்பிலாம், கொரிந்தி பட்டு வந்து கிளம்பிலாம், ஒரே பிரச்சனையாகுதுங்க அப்படின்ட்டு இங்க நம்மளை அடிக்க உதக்க ஒரே பிரச்சனையா இருக்குது. சரி, நம்ம வேற ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம், சரியா அங்க பாருங்க, அவர் அங்க கொரிந்தி பட்டணத்துக்கு போயிருப்பாரு. 10ஆம் வசனமா பாருப்பா. கர்த்தர் இரவில தரிசனமாகி சொல்லுவாரு, பவுலே பயப்படாம பேசு, மௌனமா இராத. ஏன்? அடுத்த வசனம், நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில கை போடுவதில்லை. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள், இன்னும் சபையே ஸ்தாபிக்கப்படலை, இந்த பட்டணத்தில் என்னால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படும்படியாக எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னார். பாருங்க, 1.5 வருஷம் பவுல் அங்க இருந்தார். சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைக்கு தான் எழுதுறாரு, கொரிந்து சபை. போயிருந்தாருன்னா போல, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் போகாத, என்னால் முன்குறிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அதனால தான் அவருங்க அந்த 1 அதிகாரம் வாஸ்தவம்ல தேவ பலனா இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்க, அதுக்கு பின்னாடி நம்ம அழைப்பை பற்றி, கொரிந்து சபை அழைப்பை பற்றி பேசுவார். உங்கள் அழைப்பை பாருங்கள், அழைக்கப்பட்ட நம்ம இல்லை, எல்லாரும் பலவான்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், பைத்தியமானவர்களை, இழிவானவர்களை தேவன் அவருடைய கிருபைக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டு உதாசனப்படுத்தப்பட்டவைகளை அவர் அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். அதனால்தான் சபை இங்க இருக்குது, அதனால்தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படி கொண்டாடுறாரு. எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட? நான் உனக்கு நல்ல என்ன சொல்றது, உனக்கு என்னுடைய இன்டெலிஜென்ட், என்னுடைய திறமையில நான் எதுவும் சொன்னேன் அதெல்லாம் ஒன்று சொல்ல. இப்போ உனக்கு இந்த 15ஆம் அதிகாரம் போட்டு பஸ்கின்ல அதெல்லாம் ஒன்று சொல்ல, நான் உனக்கு சொன்னது என்னன்னு நான் சொல்றேன். சொல்லுவார் கொஞ்சம் சொல்றேன், உனக்கு என்ன சொன்னா தெரியுமா? கண்டென்ட் என்ன, தேவ ரகசியம் என்ன, சுவிசேஷ ரகசியம் என்ன சொன்னான் உனக்கு? சரியா? எபேசியர் ரகசியம் வந்து யூதர்களும் புறஜாதிகளும் உடன்பங்காளி இருக்காங்க தான் ரகசியம். சரியா? அப்போ புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவாங்கன்றது தான் ரகசியம். அப்போ உனக்கு நான் என்ன சொன்னேன்? பிளெயின் காஸ்பல் சொன்னேன், பியூர் காஸ்பல். என்ன காஸ்பல் சொன்னேன்? அங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்தது என்னது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியன்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, அடுத்த வார்த்தை, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாளில், இதுதான் காஸ்பல். கரங்க சொல்லுவோமா? இதை சொல்றதுக்கு கஷ்டம், இதை சொல்றேன் நான் லாஸ்ட்ல சொல்றேன், லாஸ்ட்ல எப்படி சொல்றேன்னு சொல்றேன். சரி, ஆனா இதுதான் காஸ்பல். இது சொல்றதுக்கு ரொம்ப ஐயோ எனக்கு என்ன சொல்லியப்பா, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மாம்சத்தில் வந்து மனுஷனா வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்ம பாவ கடனை அவர் அடைச்சார். அல்லேலூயா. நான் இப்பவுமே சொல்றேன், கண்டென்ட் இப்பவுமே சொல்றேன். ஒரு எப்படி சொல்ல, எப்படி நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் கடன் பட்டிருக்கிறோம். பணக்கடன் அப்படின்னா பணம் கொடுத்து அடைச்சிடலாம். நம்ம பட்டிருக்கிறது பாவ கடன், அதை அடைக்க முடியாது. அந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்துக்கு தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை மரணம். அப்போ மரணம்னா எப்போ மரணம்? உயிர் எங்க இருக்குது? ஒருத்தன் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அப்போ ரத்தம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அப்போ பரிகாரம் பண்ண வேண்டியது எதுன்னு சொன்னா ரத்தம் தான் பாவத்துக்கு. அப்போ அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கணும்? அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தமா இருக்கணும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், சேவல் ரத்தம்லாம் திருவிழாவில் காவா கொடுக்குறோம்ல, அந்த காவெல்லாம் வந்து அசல் கடன் அடைக்காம வட்டி கொடுக்குற கணக்கு. மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு மிருகங்கள், பறவைகள் பலியாக முடியாது. அப்படி பலியானா அது வட்டி கொடுக்குற கணக்கு தான், அசல் அடையல. அப்போ அசல் அடைக்கணும்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் சித்தப்பட வேண்டும். அந்த மனுஷன் பாவம் இல்லாத மனுஷனா இருக்க வேண்டும். யாருமே அப்படி இல்லை. அதனால தான் நம்ம மீது இறக்கப்பட்டு நமக்காக அந்த தேவன் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தாரு. மனுஷனாக இயேசுன்னு பேர்ல வந்தாரு, பாவம் செய்யாம இருந்தாரு. நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனையை நம்ம மேல வச்ச அன்புனால அவர் சிலுவையில் ஏத்துக்கிட்டாரு. பாவ கடனை அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்ம பாவ கடனை அவர் முழுவதுமாய் அடைச்சாரு. நமக்காய் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு. இதெல்லாம் இப்படி அவர் செய்வார்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1500 வருஷமா சொல்லப்பட்டபடி எல்லாம் அவர் செய்தாரு. அல்லேலூயா. இதான் சுவிசேஷம், இதான் கண்டென்ட். சரியா? ஏன் சொல்றோம், என்ன சொல்றோம், எப்படி சொல்றோம்? பவுலே எப்படி சும்மா சொல்றேன், பவுலே எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் பேச வேண்டியத்தக்கதா அதை பேச யாரில்ல, நான் தைரியமாய் அதை சொல்ல வேண்டியபடி சொல்லத்தக்கதாகன்னு சொல்வார். எப்படி சொல்லணும்? சொல்ல வேண்டியபடி. அப்போ
அவர் யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13 பிரசங்கம் பண்ணுவார். அங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுலாம் எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணுவார். தாவீது இப்படி சொல்லியிருக்கிறான், ஆத்துமாய் பாதாளத்தில் விடுதலை என்று சொல்லியிருக்கிறான், அவனை குறித்து அவன் சொல்லலை அப்படின்னு ஸ்கிரிப்சர் பற்றி பழைய ஏற்பாடு வச்சு பேசுவார். சரியா? அப்போ பைபிள் தெரிஞ்சவங்ககிட்ட பைபிள் வச்சு பேசுவார். பார்சி மக்கள் சுவிசேஷம் சொல்லணும்னா பைபிள் வச்சு பேசலாம். இந்து மக்கள்கிட்ட போய் பைபிள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ அவர் யூதர்களுக்கு சொல்லும்போது பழைய ஏற்பாடு எடுத்து வச்சு சொன்னார். பழைய ஏற்பாடில் சொல்லியிருக்குது இயேசு பற்றி தான் சொன்னார். புரஜாதிகிட்ட வரும்போது அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை அத்தனைப்பட்டதுக்கு வரும்போது பைபிள் வச்சு பேசலை. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் பிரசங்கம் பண்ண 24, 25 பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவார்னா பொதுவாக பேசுவார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. காலங்களையும் தீர்மானங்கள் எல்லாத்தையும் அவர் குறித்து வச்சு எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்து அவங்க புலவர்கள்லாம் கூட பாடியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் சுவாசத்தை ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான். அவர் ஜீவனுள்ள தேவனை அடுத்து சொல்லுவார். அப்படி ஜீவனுள்ள தேவனை நீ குட்டி குட்டியாக சில மாதிரி சுரூபமாக செஞ்சு வச்சு என்ன பண்ணத, அவரை வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் போடுப்பா, அடுத்து போடுங்க, வெள்ளியும் பொண்ணுமா ஆக்கி என்ன பண்ணத, அவரை வணங்குறேன்னு நீ உருவாக்கி என்ன பண்ணத அவர். அடுத்த வருஷம் சீக்கிரம் போடுங்க. கைகளில் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லையா? அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஜீவனை சுவாசகலத்தை கொடுக்குறவர் தமக்கு யாவது அடுத்து போடுங்க, டக்கு போடுங்க. அடுத்து 29 போடுப்பா. நான் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷனுடைய சித்திரை வேலையான யுக்தினால் உருவாக்கிற பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வமும் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்க ஆகாது. அவன் புறஜாதி, அவன்கிட்ட பைபிள் வசனம்லாம் கோட் பண்ணல. அவர் பொதுவாக கிரியேஷன் சிருஷ்டி பற்றி பேசினார். யூதர்களுக்கு பைபிளை பற்றி சொன்னார், புறஜாதிகளுக்கு சிருஷ்டிப்பில் வச்சு பேசினார். ஆனால் 2 பேருக்கும் சொன்னது என்னென்னா ஒரே சுவிசேஷன் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மனுஷனாய் வந்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்ம மீது கொஞ்சம் அன்பினால் நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவக்கடன் அடைத்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீட்டிருந்தார். அல்லேலூயா. லாஸ்ட் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்படி சொல்லணும் தெரியுமா? நீங்கள் பவுல் பிரசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 22, 26 அங்கெல்லாம் பாருங்கள். பிரசங்கத்தில் என்ன பண்ணுவார்னா அவரை சாட்சியாக சொல்லுவார். நல்ல அல்லேலே சொல்லுவோமா? இங்கே கூட நீ 1:15 கூட 3ஆம் நாளில் வேத வாக்கில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவர் 12 தரிசனமானார். அவங்க சாட்சி, இவங்க சாட்சி, இவங்க சாட்சி, அவங்க சாட்சி, கடைசி அகால பிறவி போன்ற நானும் சாட்சி. அல்லேலூயா. சாட்சி, சாட்சி. நீங்க இந்த மார்க் 5 அதிகாரத்தில் அவன் சாட்சி சொல்றான்ல, யாரு? பெரும்பட ஸ்திரீ. ஆண்டு சொல்ல வைக்கிற உண்மையெல்லாம் விவரித்தாலும் போட்டுருக்கோம். அப்போ எல்லாரும் ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, சாட்சி கேட்குறாங்க, என்ன சொல்றான் கவனிக்கிறாங்க, எல்லாம் கவனிக்கிறாங்க. உண்மையெல்லாம் விவரித்தாலும் போட்டிருக்கோம். டக்குனு மார்க் 5 உண்மையெல்லாம் விவரித்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். 25 வருஷமா பாருங்க, 25 வருஷமா. அப்போ கவனிக்க அவள் என்னெல்லாம் சொல்லியிருப்பா? எனக்கு 12 வருஷமா பெரும்பாடு, நான் அந்த டாக்டர் போனேன், இந்த டாக்டர் போனேன், எல்லாம் சொன்னான். கடைசியாக ஏசப்பா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க எங்களுக்கு சொன்னாங்க. சரியா? ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இப்படி தீர்மானம் பண்ணி வந்தேன், வஸ்திரத்தை தொட்டாக்கெல்லாம் சுகமாவேன்னு சொல்லி வந்தேன், தொட்டேன், சுகமானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையெல்லாம் விவரித்தாள் அப்படின்னு இருக்கும் பாருங்க. டக்குன்னு போடுவாங்க, உண்மையெல்லாம் பாருங்க, உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். இப்போ அவருக்கு சொல்லும் போது சத்தமா சொல்லும் போது எல்லாரும் கேட்டாங்களா? கேட்டாங்க. அடுத்த அதிகாரம் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் வாசிங்க டக்குன்னு. மார்க் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே, அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? இயேசு தொட்டா சுகமாவாங்க. இயேசு யாரை தொடுறாரோ அவங்க சுகமாவாங்க. ஆனா அவ என்னைக்கு சாட்சி சொன்னாலோ அன்னைக்கு இவங்க இவ்வளவு பேருக்கும் பெரும்பாடு கிடையாது. ஆனா இவ்வளவு பேருக்கும் என்ன விசுவாசம் வந்துச்சுன்னா, டே அவரோட வஸ்திரத்தை தொட்டு அவ்வளவு சுகமாயிடுவானா, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் ட்ரெஸ்ஸை ஓரமா தொட்டு சொன்னான். அப்ப என்ன பண்றான்? ஓடுறான், மாமா வா, சித்தப்பா வாங்க, அத்தை வாங்க, எல்லாரும் ஆண்டவரே நீங்க நடுவுல மட்டும் போங்க ஆண்டவரே, 2 பக்கமும் உங்களோட வஸ்திரத்தை தொடர்றதுக்கு மட்டும் உத்தரவு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் நடக்க சொல்றாங்க. 2 பக்கம் இருக்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருப்பாங்க? டே உற்றாதரா, எப்படி ஆகிலும் எக்கி ஆகிலும் அவர் வஸ்திரத்தை மட்டும் தொட்டு நீ சுகமாயிடுவ. அல்லேலூயா. தூக்கிட்டு வந்திருப்பாங்க படுக்கையில. அவன் சொல்ல மாட்டே, திரும்பி போகும்போது படுக்கையில போக மாட்டேன், நீ படுக்கையில போக மாட்டேன், திரும்பி போகும்போது நீ நடந்தா எங்களோட வருவேன். ஆனா எப்படியாவது என்ன பண்ணும்? இந்த சான்ஸ் விட்டுறாத, இந்த ஒரு சான்ஸ் விட்டுறாத. அவர் போகும்போது தொட்ட யாவரும் சொஸ்தமானார். எப்பேற்பட்ட வியாதி சொஸ்தமானார். அல்லேலூயா.
இது எப்படி வந்தது? யாரால வந்துச்சு? யாரால வந்துச்சு? எப்படி தெரியும் இவ்வளோ ஜனத்துக்கும்? எப்படிங்க தெரியும் இவ்வளோ ஜனத்துக்கும்? ஒரு ஆளுடைய சாட்சி, ஒரு ஆளுடைய சாட்சி. வேத பண்டிகை சொல்கிறாங்க, லேகியோன் பிசாசு பிடிச்சோன்னு விடுதலையாக்கணுன்னே அவன் அவரோட வரான்ட்டான். அவர் சொன்னார், ஊரில் என்னை ஏற்றுக்கல, சரியா, ஊரில் என்னை மந்திரவாதின்னு ஏற்றுக்க மாட்டானுங்க, நீ உள்ளே போய் நான் உனக்கு செஞ்சதை சொல்லு போ அப்படின்ட்டாரு. சரியா, அது தெக்கப்போலி நாடு, இவன் இந்த பக்கம் இருக்கிறா கப்பனும். ஆனால் நீங்கள் மார்க் 1 அதிகாரம்னு நினைக்கிறேன், 27 28 வருஷம் பாருங்கள். இயேசு பற்றி கீர்த்தி வந்து எப்படி ஆச்சுன்னா பரவிட்டே இருந்துச்சு, அவர் அற்புதம் செய்கிறார். 3 அதிகாரம் 7 8 வசனத்தில் பாருங்கள், எல்லா பட்டணத்துலேருந்து அவர்கிட்ட வந்தாங்கன்னு போட்டுருவோம். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சி விடுதலையானவன் போய் சொல்ல சாட்சி சொல்ல, அந்த சாட்சி இவளுக்கு பெரும்பாடு ஸ்திரீ கேட்ட, இப்படி வல்லமையுள்ள ஒருவர் இத்தனை பிசாசுகள் இருந்து ஒரு மனுஷனை ஒரு நொடிப்பதில் சுகமாக்குவார்னா அவர் அத்தனை வல்லமையுள்ள, என்னுடைய இந்த பெரும்பாட்டை அவர் நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவர்னு அவன் உணர்ந்துட்டான். அல்லேலூயா. ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை உருவாக்குது, இன்னொரு சாட்சி இது மாதிரி எத்தனையோ அவருடைய சாட்சியை உருவாக்குது. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்கு சாட்சி இருக்கும். எனக்கு இருக்குது, நான் பெருமைக்காக சொல்ல. கிறிஸ்துவுக்கு முன் நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவை எப்போது நான் சந்தித்தேன் ஜெயிலில், கிறிஸ்துவுக்கு பின் நான் எப்படி இருக்கிறேன், இதான் சாட்சி. கீமோ, என்கவுண்டர், கிபி. இது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கும், ரட்சிக்கப்படலாம் இருக்காது. இது ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் சாட்சி இருக்கும். உன் சாட்சியை நான் சொல்ல முடியாது, உன் சாட்சி நீ தான் சொல்லணும். அப்போ ஏன் சொல்லணும்னு பார்த்துட்டோம், என்ன சொல்லணும்னு தெரிஞ்சிச்சு, எப்படி சொல்லணும்னு தெரியுது. வேதம் தெரிஞ்சவங்களுக்கு ஆர்சி மக்கள்னால் பைபிள் வச்சு சொல்லணும், இந்து மக்கள்னால் பொதுவாக சொல்லணும். ஆக மொத்தம் எதை கண்டிப்பாக சொல்லணும், என் லைஃப்பை நான் சொல்லணும். அந்த இயேசு உயிரோடு எழுத நீ பார்த்தியான்னு கேட்பான். அவர் உயிரோடு இருக்கிற இந்த பைபிள் உண்மை, அவர் உண்மைங்கிறதுக்கு நான் சாட்சிடான்னு சொல்லணும். என் வாழ்க்கை சாட்சிடா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுடா, எங்க ஃபேமிலி எப்படி இருந்துச்சுடா, எங்க அப்பாக்கு எப்படி இருந்துச்சுடா, எங்க அம்மாக்கு எப்படி இருந்துச்சா, எங்க குடும்பத்தில் எப்படி இருந்ததா, அவர் தானே விடுதலையாக்கினாரு. இது உண்மை, இது உண்மை. நிறைய பேருக்கு ஏன் சாட்சி தெரியும் இந்த ஊரில், ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிகரெட் அடிச்சுட்டு இருந்தது டக்குனு விரல ஊற்றிக்கணும் பார்த்தீங்களா, விரல் இந்த பக்கம் எடுத்தாங்க, சிகரெட் அடிச்சிருந்தது, தண்ணி அடிச்சிருந்தது, சண்டை கொலாடியில் சண்டை போட்டு இருந்தது, கெட்ட வார்த்தையாக கொப்பளிச்சுட்டு இருந்தது வாயில். சரியா, இதெல்லாம் தெரியும். சொல்ல புரியுதா இல்லையா? ஆமாம். நிறைய பேர் நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசியிருப்பீங்க, ரொம்ப அப்படின்ட்டு இங்கிலீஷ் பேசியிருப்பீங்க, வாயில் வெத்தலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரே இங்கிலீஷாக வந்திருக்கும், டாட் பூட் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ மாறி, சரியா, எல்லாம் இப்போ சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் சாட்சி. எந்த மனுஷனையும் பாவத்தில் விடுதலையாக்க முடியாது, இயேசு மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அங்கே அற்புதம் நினச்சி இங்கே அற்புதம் நினச்சேன்னுவான், இனி அற்புதம் கூட சொல்லு. அங்கே ஆசிரியப்பட்ட இங்கே ஆசிரியப்பட்டனுவான், அது கூட சொல்லு. ஆனால் ரட்சிக்கப்பட்டன்னு மட்டும் நீ சொல்ல முடியாது, அது இயேசுகிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன், நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். டைட்டானிக் அப்படின்ற ஒரு பெரிய கப்பல், அதை வச்சு படமே எடுத்தாங்க, ரொம்ப ஃபேமஸ் படமா டைட்டானிக். அந்த பெரிய கப்பல் டைட்டானிக்கு எதனால ரொம்ப ஃபேமஸ்னால், ரொம்ப பணம் செலவழித்து அப்படி ஒரு கப்பலை ரெடி பண்ணாங்க. அந்த கப்பல் ரெடி பண்ணி கப்பல் ஃபஸ்ட்டு டைமாக போகுது, கடலுக்கு உள்ளே போகுது, பிரயாணம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பிரயாணம் பண்ணுறவங்க. அவ்வளோ பெரிய கப்பலில், அவ்வளோ லக்ஸரியாக உண்டாக்கப்பட்ட ஒரு கப்பலில் ஃபஸ்ட் டைம் பிரயாணம் பண்ணுறவங்கன்னா பெரிய இது. அப்போ அந்த கப்பலில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, அது கிளாஸாக டிக்கெட் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ், அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்து டைமண்ட், பிளாட்டினம், இது பிளாட்டினம், இது கோல்டு குரூப்பு அப்படிலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ்லேயே இத்தனை வகைகள், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கப்பலில் சௌரியங்கள்லாம் இருந்துச்சு. செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், லாஸ்ட்டு ஃபோர்த்து கிளாஸ்னு இருந்துச்சு. சரியா, கிளாஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸும் நிறைய பிரிவினை இருந்துச்சு, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பிளாட்டினம், கோல்டு அப்படி இப்படி பிரிவினைலாம் இருந்துச்சு. அந்த கப்பல் அப்படி தான் மூவ் ஆகி போச்சு. இத்தனை வகுப்பு பிரிவுகளோடு அந்த கப்பலில் ஆகிப்போச்சு, மூவ் ஆகி போச்சு. சரியா, ஒருத்தன் கப்பலில் தரையில் படுத்துருந்தான், ஒருத்தன் கப்பலில் எல்லாம் பெட்டில் படுத்துருந்தான். அப்படி தான் அந்த கப்பல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கப்பலுக்கு சேதம் வந்து, அந்த கப்பலுக்குள்ளே தண்ணி வந்து, அந்த பெரிய கப்பல் உடைந்த போது, முழுகின போது, அதுக்கு பிறகு கரையில் அத்தனை கப்பலை பிரயாணம் பண்ண அத்தனை பேரையும் கிளாஸாக பிரிக்கல. ஃபஸ்ட் கிளாஸில் டைமண்ட் யாரா, கோல்டு யாரா, பிளாட்டினம் யாரா, செகண்ட் கிளாஸில் டைமண்ட் யாரா, கோல்டு யாரா, பிளாட்டினம் யாரா, அப்படி பிரிக்கல. 2 கிளாஸ் தான் பிரித்தானுங்க. செத்தவனாலும் ஒரு பக்கம் போடு, காப்பாற்றப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்களாம் ஒரு பக்கம் போடு. செத்தவன் பேரை எழுது, காப்பாற்றப்பட்டவன் பேரை எழுது. 2 கிளாஸ் தான் இந்த உலக முடிவில் இருக்க போகுது. ஒன்று ரட்சிக்கப்படாதவங்க, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டவங்க.
அப்போ அதில் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா சரியா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உன்கிட்ட இருக்கிற சுவிசேஷம் அவங்ககிட்ட போகணும். அதுக்கு நீ சொல்லாமல் போகாது. நம்ம ஆராதனையில் பாடின சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். அது புலவர் மாதிரி பாடினாங்க. உண்மையாக இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கிறோம். இந்த பவுலை பார்க்குறோம், கட்டப்பட்ட நிலைமையில எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்ல, ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றார். நாமளும் அதை உணர்வோம், செயல்படுவோம், எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எழுப்பி நின்று கண்களை மூடி, ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாருமே கரங்களை உயர்த்துமா? கண்கள் மூடி ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டோட கிருபை கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளில் என்னோட நீர் பேசினதுக்காக நன்றி. ஏன் சுவிசேஷம் சொல்லணும்னு நான் இன்னைக்கு பார்த்தேன். ஆண்டவரே, என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்றதுக்கு கிருபை தாங்க, தைரியம் தாங்க. ஜெபம் பண்ணுமா? ஜெபம் நமக்கு மட்டும் இல்லை, மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்ற வசனப்படியா எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்காக ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பவுலடிகள் இருந்து இந்த பாரம் எங்கிட்ட இருக்கணும். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை தாரன்னு சொல்லி எல்லாரும் கேட்போம். வல்ல பிதாவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நின்று பேசுறதுக்காக நன்றி சொல்லிட்டு வருங்க. தாவே, உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ள பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏன் சொல்லணும்னு அறிந்து கொண்டோம், என்ன சொல்லணும்னு அறிந்து கொண்டோம், எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சு கொண்டோம். ஆண்டவரே, இப்போ ஆண்டவரே, இந்த எபேசியில் வாசிக்கிற மாதிரி தைரியமாக சுவிசேஷ ரகசியத்தை வாயை திறந்து சொல்கிறதுக்கு ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் செய்தியோடு அப்படியே விட்டுறாம ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து இதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த கடைசி மாதத்தில் மாத்திரமல்ல, வருகிற வருஷம் நான் அபியாசப்படுத்த ஆண்டவரே, நரகத்து போகிற ஜனங்களை வருந்தியாகிலும் ஆண்டவரே உம்மிடத்தில் கூட்டிட்டு வரேன், உம்மோட ஒப்புரவாக்க. ஆனால் அவர்களுக்கு கர்த்தாவே விண்ணப்பம் பண்ணேன். ஆண்டவரே, விடுதலையாக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் கிருபை தந்தரி ஆஸ்வதிக்கபடியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், கைகள் கீழே போடுங்க. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே சோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனைக்கும் சுகம் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.